ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் விவசாயத்துலேருந்து வந்ததுலேருந்து நான் சொல்ல போகிறேன். விவசாயத்துக்கு நான் இது 5 நாள் பயிருங்க. நான் அந்த வயலுக்கு வரையில பார்த்தீங்கன்னா தெரியும், பொட்டலாக ஒரே நேராக இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் பயிர் இல்லாத இடங்கள். மீதியெல்லாம் பயிர் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. 5 நாள் பயிருங்க. தண்ணி வெட்டிட்டு காஞ்சி போய் கரெக்டாக இருக்குது. இது சிறு பயிராக இருந்தாலும் முளைச்சி வந்துடுங்க. கோடையில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வயல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வருவேங்க. அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் பனம்பழம் விழுந்து கிடக்கும். ஆடு மாடுலாம் சாப்பிடுங்க. நான் காலை நேரத்தில் வந்தோன்னா அந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம். அப்போயெல்லாம் வயல்லையே சுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நிழலில் உட்காந்து எந்திரிச்சு பொறுமையாக வேலை முடிச்சுட்டு போவேங்க. இந்த வரப்பில் ஒரு வேலிக்கருவை சீமைக்கருவேல மரம் இருந்தது. அதை தூர பறித்து வீட்டுக்காரர் போட்டு வச்சுருக்காப்புல. பரவாயில்ல, இல்லைன்னா தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. தூர பறிச்சிட்டோம்னா சுத்தமாக தளைஞ்சு வராது. இந்த வயலில் எப்போதுமே பார்த்திங்கன்னா வெனப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மூலிகை செடி தாங்க. அதுவும் கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுவும் தளைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குச்சி குச்சியாக தனித்தனியாக தெரியுங்க. அதை வந்து கடைசியில் விதைச்சி முடித்து பயிர் முளைச்ச பிறகு கூட அதை நான் புறக்கி எடுப்பேன். மழை பெஞ்சது பார்த்திங்கன்னா கம்மாக நிறையிற அளவுக்கு நான் சீக்கிரமாக மழை பெஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு 15-20 நாள் வரைக்கும் மழையே கிடையாதுங்க. பயிர் நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்தது, ஆனால் மழை கிடையாது. அது நல்லா விரு எல்லாம் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. தரையெல்லாம் மண் காய ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபுல்லாகவே. இதெல்லாம் வயல் வந்து மருந்து அடித்த வயலுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும், பயிர் எல்லாம் கொஞ்சம் வெளுத்தது மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த வயலெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து அடித்தாச்சு, மணல் தரங்க. இந்த வயலில் மருந்து அடித்தாச்சு. அடித்த பிறகு பார்த்திங்கன்னா களைகள்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் பயிர்களும் நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சு, கருக ஆரம்பிச்சிருச்சுங்க. மழையை எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம். இது இன்னொரு வயலுங்க. ஏற்கனவே இந்த வரப்புலாம் கட்டியிருப்பேன் பாருங்கள், வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். மண் அள்ளி வரப்பு கட்டியிருக்கேன். அந்த வயலுங்க 3 ஏக்கருங்க. சாரி, 3 இல்லை, ஆமாம் 3/4 ஏக்கருங்க. இந்த வயலில் தண்ணி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மூலமாக நான் கம்மாயிலேருந்து தண்ணி பாய்ச்சினது தாங்க. இது பாய்ச்சி தான் நாங்கள் உரம் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த ஒரு வயலுக்கு மட்டும்தாங்க சம்பளம் கொடுத்து உரம் போட சொல்லியிருந்தேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி வயலாக இருக்கிறதுனால நானே உரம் தூவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உரம் போடுறதுக்கு. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆள் கூப்பிடவே கிடையாது. எல்லா வயலுமே நான் மட்டும்தான் விதைச்சேன். அவ்வளோ பயிர் சூப்பராக வளர்ந்தது. இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் பொட்டலாக ஆயிடுச்சுங்க. பறித்து நடுற அளவுக்கு வந்திருக்குது. மழைகளும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதிக மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி வெட்டி விடாமல் கொஞ்சம் பயிர் இல்லாமல் இருந்துருச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் விவசாயம் பார்க்கல உரம் போட்டு ஆசைப்பட்டு நானே உரம் போட்டேன். ஆனால் கை பார்த்திங்கன்னா சரியானபடி வீங்கிக்கிடுச்சு. கை தூக்கவே முடியலை, அந்தளவுக்கு வலியாக இருந்தது. ஆனால் போக போக எனக்கே ஆசைப்பட்டு நான் உரம் போட ஆரம்பித்ததுனால எனக்கு கொஞ்சம் வலி தெரியலை. இந்த வயலில் பெரும் சவாலாக இருக்குதுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியே அடிச்சிடுதுங்க. ஒவ்வொன்றுனா என்ன, உப்பு படிஞ்ச மாதிரி வந்து அந்த இடத்துல பயிர் வளர்கிறதும் கிடையாது, முளைச்சி வர்றதும் கிடையாதுங்க. நெல் கதிர் வந்து பார்த்ததே கிடையாது. நெல் கதிர் வந்தாலும் அப்படியே கறிக்கா மாதிரி போயிடுதுங்க. சுத்தமாக தளைஞ்சு வர்றதே கிடையாது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னே எனக்கே தெரியலைங்க. தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வருஷம்தான் கோடையில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சாணி எரு அந்த இலதலையெல்லாம் கொண்டாந்து போட்டு வைக்கலாம், எப்படி கொஞ்சம் மாறுதா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. சுத்தமாக தலையிறதே கிடையாது. மழை லேட்டாக பெஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து மருந்து அடித்தேன் பார்த்திங்களா, அந்த மருந்து அடித்த பவர் வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனால என்னை வயலில் இறங்கி வேலை செய்ய முடியலை. கால்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பயிர் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ வரைக்குமே மழை கிடையாது. இப்போ வந்து நாங்கள் வயலில் வந்து தண்ணி பாய்ச்சிருக்கோம். அதை வச்சு தான் ஆள் வச்சு நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வயலில் எப்படி பொட்டலாக இருக்குதோ அதே மாதிரி 4-5 வயல்லையுமே இதே மாதிரி பொட்டலாக இருந்துச்சுங்க. ஆள் வச்சு நட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக நட முடியும். ஏன்னா நாள் தவறி போய்கிட்டே இருக்குதுங்க. நம்மளுக்கு தூர் கட்டாது. அப்படியே எந்த அளவுக்கு நடுறோமோ அதே மாதிரி பறிய ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரம் நடுறதுக்கான ஆள் வச்சு நட்டால் மட்டும்தான் நட முடியும். மழை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக நட்டுருக்கலாம். இந்த வயல் பார்த்திங்கன்னா நானே தான் நட்டது, ஆள் கூப்பிடவே கிடையாது. பறித்து நானே தான் நட ஆரம்பித்தேன்.
நல்லா தூராக இருக்கிற பயிராக பார்த்து நட ஆரம்பித்தேங்க. அது பார்த்திங்கன்னா செம்மையாக கிளை வெடிச்சுக்கிட்டு சூப்பராக வந்துச்சுங்க. உரமும் கையோடு கொண்டு போயிட்டேன். இந்த வயல் நட்டு முடிச்சாப்புல பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிச்சு பார்க்கணும். சரியான மழைங்க. தண்ணி வெள்ளைக்காடாக போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த உரம் போட்டது கூட அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பேஞ்சிருச்சுங்க. அந்தளவுக்கு மழை. பொட்டலாக இருந்ததெல்லாம் சூப்பராக நட்டாச்சு, நல்லா தளைஞ்சிருச்சு. இது அதே வயல் தாங்க. பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதே வயல் தாங்க நான் நட்ட வயல். எந்த ஒரு சொட்டைன்னா அந்த பொட்டல் சொல்கிறாங்களா அதுதாங்க. எதுவுமே தெரியாதுங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணுறோம் அப்படிங்கிற விவசாயத்தில் நான் கற்றுக்கிட்டு வரேன். அதை திருத்திக்கிறேங்க. நம்மளுக்கு ஒரு திருத்துற வாய்ப்பு கிடைக்குது. இந்த வானம் பார்த்த பூமியில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, கரெக்டான மழை இருந்ததுன்னா நல்ல விவசாயங்க சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. மழை கரெக்டாக மட்டும் பேஞ்சிருச்சுன்னா நம்ம பறித்து நடுறதா இருந்தாலும் சீக்கிரமாக நட்டுறலாம். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டலாக இருக்கும், நம்ம பறித்து நட முடியாதுங்க. ஏன்னா தண்ணி பாய்ச்ச முடியாது. நம்ம தண்ணி பாய்ச்சினாலும் அடுத்த நாளே தண்ணி உறிஞ்சிருங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு தடவை பாசனம் இந்த சொல்லுவாங்களே ஒரு ஈவுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோதான் எத்தனை மணி நேரம் தான் பாய்ச்சணும்னு சொல்லுவாங்க. அது திரும்ப பாய்ச்சறா இருந்தால் மறுபடிக்கும் சுற்றிக்கிட்டு வரணுங்க. அதனால் மழை பெஞ்சால் மட்டும்தான் ஒழுங்காக விவசாயம் பார்க்க முடியும். இது வானம் பார்த்த பூமினால். விவசாயத்துக்கு வரையில் இந்த கொய்யா மரம் வைக்க ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு பழம் நான் தான் பறித்து சாப்பிட்டேன். அது பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வந்தாலுமே கரெக்டாக எனக்கு இந்த மரம் பழத்தை கொடுத்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த காய் பெருத்து வரையில் பார்க்கலாம். இது என்ன பூ பார்த்திங்கன்னா பூவரசம் பூவுங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா 2 கலரில் இருந்தது. அதை பூ பார்க்கையில் அழகாக இருந்ததுனால பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பூவரச மரத்தை பார்க்கையில் பழைய நினைவுகள் வந்துருச்சுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த பீப்பின்னு சொல்லி ஊதுவாங்க. நல்லா சவுண்டு வருங்க, குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி. இந்த பூவரச காயில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குங்க. தோல் நோய்க்கெலாம் பார்த்திங்கன்னா அரிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த பூவரச காயை நல்லா உரசி போட்டாங்கன்னா அரிப்பு நீங்குன்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2 கலரில் இருந்தது பூவு. மஞ்சள் கலரும் நல்ல ரோஸ் கலர்லையும் இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேங்க. விவசாயியோடைய பார்ட் 2 பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.